அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது நாட்டிலே ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் ஏற்படுகின்ற சுகாதார பாதிப்புகள் தொடர்பாக பிரதானமாக தொற்று நோய்கள் அடிப்படையிலே லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிக்காய்ச்சல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். அந்த வகையிலே எலிக்காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற நோயானது விலங்குகளால் கழிக்கப்படுகின்ற சிறுநீரிலே பிரதானமாக ஆடு, மாடு, எலி போன்றவற்றில் வெளியேற்றப்பட்ட சிறுநீரானது நீரிலே கலக்கப்படுவதன் ஊடாக மனிதர்களுக்கு பரவுகின்ற மிகவும் அபாயமான நிலைமை காணப்படுகின்றது. இந்த சிறுநீரானது வெள்ளப்பெருக்கு மூலமாக வெள்ளங்களிலே கலப்பதனால் நமது உடலிலே காணப்படுகின்ற சிறு காயங்கள், உரசல் காயங்கள் மூலமாக நமது உடலிலே இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நோய்க்கிருமியானது பரவுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த விலங்குகளால் வெளியேற்றப்படுகின்ற சிறுநீரானது கிணற்று நீரிலே கலப்பதன் மூலமாகவும் கூட நாம் அந்த நீரை உட்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு அந்த நோய் ஏற்படுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது. இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் நோயானது மனிதர்களே பல அறிகுறிகளை, உதாரணமாக அதிக காய்ச்சல், குளிர் நடுக்கம், தசை வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது பல அங்கங்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக, உதாரணமாக சுவாசத்தை, சிறுநீரகம், மூளை, இதயம் பாதிக்கப்படுவதன் காரணமாக குறைந்தளவு சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீரை இரத்தம் வெளியேறுதல், இருமும் போது இரத்தம் வெளியேறுதல் போன்ற அபாயமான அறிவுகளும் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நோய் நிலைமையை நாம் எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு இந்த நோயில் நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்று நாங்கள் பார்ப்போமேயானால், நாம் கட்டாயமாக இந்த வெள்ளப்பெருக்கின் பின்னர் வயல்களிலே வேலை செய்பவர்கள், இந்த வெள்ள அனர்த்த முகாமைத்துவ பணிகளில் ஈடுபடுபவர்கள் தங்களுடைய கால்களிலே பூட்ஸ், கால்களை மூடிக்கொள்ளும் வகையிலே பூட்ஸை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அது மட்டுமல்லாது உடலிலே காயங்கள் ஏற்படுகின்ற பொழுது, காயங்கள் காணப்படுகின்ற பொழுது அவற்றை மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றும் குடிநீரை குடிக்கின்ற பொழுது கட்டாயமாக கொதித்தாரிய நீரிலே நாங்கள் அந்த நீரை பருகின்ற பொழுது அந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாது பச்சையான மரக்கறிகளை உண்ணுகின்ற பொழுது, சலட் மற்றும் கீரைகளை உண்ணுகின்ற பொழுது அவற்றை மிகவும் நன்றாக வேக வைத்து நாம் உட்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது நமக்கு இந்த நோய் அறிவுகள் ஏற்படுகின்ற பொழுது வைத்தியரை அணுகி உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நோய் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றவர்கள், உதாரணமாக இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அவுட் பிரேக் உள்ள இடங்கள் மற்றும் இந்த வெள்ள அனர்த்த முகாமைத்துவ விடுபவர்கள் தங்களுக்குரிய ப்ரோஃபிலாக்சிஸ், அதாவது ஹீமோப்ரோஃபிலாக்சிஸ் டாக்ஸிசைடு மாத்திரைகளை, 2 மருந்துகள், 2 மாத்திரைகளை சுகாதார அறிவுறுத்தலின்படி கிழமைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், சிறுவர்கள், 8 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த டாக்ஸிசைடு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக அசித்ரோமைசின் என்று சொல்லப்படுகின்ற மருந்துகளை பாவித்துக் கொள்ள முடியும். எனவே இந்த வெள்ளப்பெருக்கின் பின்னர் தொற்று நோய்களிலே பிரதானமாக லெப்டோஸ்பைரோசிஸ் அவுட் பிரேக் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த அறிவுரைகளை நீங்கள் கட்டாயமாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.